நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மகாராஷ்டிரா தேர்தலில் குளறுபடி நடந்து உள்ளது என்று கூறிய தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனம் தங்களது கருத்தில் இருந்து பின்வாங்கியுள்ளது. சென்ற ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதில் பாஜக அமைத்த கூட்டணி 235 இடங்களில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 50 இடங்களில் மட்டுமே வென்றது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதை முன்னிட்டு அங்கு சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதில் பல போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கூறிய ராகுல் அவராகவே பட்டியலை பொதுவெளியில் வெளியிட்டார். இதையடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக புகார் அளிக்க 15 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. இதுவரை 28,370 புகார்களும் ஆட்சேபனைகளும் பெறப்பட்டுள்ளன. ஆதாரங்களை கேட்டபோது யாரும் கொடுக்கவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கம் கொடுத்தார். இந்நிலையில் மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய CSDS லோக்நீதி என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் தங்களது கருத்தில் இருந்து பின்வாங்கியது. இதுகுறித்து அந்த நிறுவனத்தின் இணை இயக்குநர் சஞ்சய் குமார் கூறுகையில் 2024 மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தரவுகளை ஒப்பிடும்போது தவறு நடந்துவிட்டது. தங்கள் ஊழியர்கள் வரிசை மாற்றி எண்களை பார்த்து விட்டார்கள். அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நேரத்தில் பகிரப்பட்ட அனைத்து விவரங்களும் நீக்கப்படும் என்று சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார். பொய்யான தகவலை பரப்பியதற்காக தேர்தல் ஆணையம் தங்கள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதால் இத்தகைய முடிவை CSDS லோக்நீதி நிறுவனம் எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது.